வணக்கம். இந்த வீடியோவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தலையெழுத்தையே மாற்றும் பிரம்மாவுடைய கோவிலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஜெய்ப்பூர்லேருந்து 142 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, அஜ்மீர்லேருந்து புஷ்கர் 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் புஷ்கர் அஜ்மீர் தான். அஜ்மீர் பெரிய ஸ்டேஷன், எல்லா ஸ்டேஷன் சிட்டியிலேருந்து கனெக்டிவாக இருக்குது. நாங்கள் டெல்லியிலேருந்து அஜ்மீர் ட்ரெயினில் அஜ்மீரில் ஒன் டே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் புஷ்கர் போனோம். அஜ்மீர்லேருந்து புஷ்கருக்கு கார் இல்லைன்னா ஆட்டோவில் போகலாம். ஆட்டோ ஃபேரு, கார் ஃபேருன்னா 500 700 ருபீஸ் கிட்ட வாங்கிப்பாங்க. நாங்கள் அஜ்மீரில் ஒரு கேபை புக் பண்ணிவிட்டு அஜ்மீரில் சில டூரிஸ்ட் பிளேஸ்னால் பார்த்துட்டு புஷ்கருக்கு போனோம். புஷ்கர் 500 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கிறதுனால மலையில் ஏறுறப்ப சீனரிஸ்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். போகிற வழியில் இந்த ஊரோட மசாலா டீ குடித்தோம். புஷ்கர் லேக்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால புஷ்கருக்கு நிறையா ஃபாரினர்ஸ் ஸ்டே பண்ணுறாங்க. புஷ்கரில் பிரம்மாவை தரிசனம் செய்யணும்னா முதல்ல சாவித்திரி கோயிலுக்கு போயிட்டு தான் பிரம்மாவை தரிசிக்கணும். சாவித்திரி கோவில் பிரம்மா சரோவர்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. சாவித்திரி தேவி அம்மன் மலை மேலே இருக்குது. சுவாமிக்கு சாத்துறதுக்கு அர்ச்சனை தட்டு, பூ, பழம், வஸ்திரம் எல்லாம் கீழேயும் கிடைக்கிது. அப்புறம் மலைக்கு மேலே மாடியிலையும் எல்லாமே கிடைக்கிது. அம்மனை தரிசிக்கிறதுக்கு படிக்கட்டுலேயும் போகலாம். 1000 படிக்கட்டுக்கு மேலே இருக்கும். அப்படி இல்லைன்னா ரோப் காரில் போகலாம். நாங்கள் ரோப் காரில் தான் போனோம். ரோப் காரில் போக வர டிக்கெட்டு 165 ருபீஸ் பர் பர்சன். ரோப் கார் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரோப் காரில் போகிறப்ப ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம். ரோப் காரை விட்டு இறங்கி கொஞ்சம் படி ஏறி கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போகிற வழியில் நிறைய குரங்குகள்னால் நிறையா இருக்குது. அதனால் கையில் இருக்கிற பொருள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சாவித்திரி அம்மனுக்கு வெள்ளை நிறத்தில் அலங்காரம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சுவாமி பளிங்கு கல்லால் ஆனது. சாவித்திரி அம்மனை சுற்றி ஒரு சின்ன பிரகாரம் இருக்குது. ஆப்போசிட்டில் பெரிய ஓப்பன் பிளேஸ் இருக்குது. பிரகாரத்தில் சாரதாம்பாள் சன்னதியும் இருக்குது. இது ரொம்ப பழமையான விருட்ச மரம். இந்த கோவில் ரத்னகிரி மலை மேலே இருக்குது. இந்த கோவிலேருந்து இந்த ஊரோட ஃபுல் வியூஸையும் பார்க்கலாம். இங்கேருந்து ஆரவள்ளி மலையை 360 டிகிரியில் பார்த்துடலாம். ஃபுல் அமைப்பும் தெரியும். கொஞ்சம் படிக்கட்டில் இறங்கிட்டு திரும்ப ரோப் காருக்கு வந்தோம். இங்கேருந்து சீனரிஸும் நல்லா இருக்குது. அப்புறம் ரோப் காரில் ரைட் பண்ணணுங்கிறதுக்காகவே இங்கே இருக்கிறவங்க குழந்தைங்கள அழைச்சிக்கிட்டு வீக்கெண்ட்ஸுக்கு இங்கே இந்த இடத்துக்கு வராங்க. ஒரு பாயிண்டில் நிப்பாட்டி ஃபுல் வியூஸையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பிரம்மா கோவில் 2 கிலோமீட்டர் ஆட்டோவில் தான் போனோம். பிரம்மாவோட கோவிலும் புஷ்கரணியும் பக்கத்தில் தான் இருக்குது. பிரம்மா கோவில் 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோவில். பிரம்மாவுடைய கோவிலை கட்டியது விஸ்வாமுத்திரர். அதுக்கப்புறம் அதை சீரமைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த கோவிலை. தலையெழுத்திய மாற்றம் சக்தி வாய்ந்த பிரம்மா கோவில் இந்த கோவில். பிரம்மா காயத்ரி தேவியுடன் காட்சியளிக்கிறாரு. 4 முகமும் தெரியறதுக்கு பின்னாடி கண்ணாடி வச்சு 4வது முகத்தையும் பார்க்கலாம். காயத்ரி மந்திரம் உருவான இடம் இந்த இடம்தான். இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, வடநாட்டில் புஷ்கரில் மட்டும்தான் பிரம்மாவுக்கு கோவில் இருக்குது. பிரம்மாவை இங்கே மட்டும்தான் வழிபடலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த ஊரோட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புஷ்கர் ஏரியை பற்றி பார்க்கலாம். நாங்கள் பரிக்கிரமா செய்கிறதுக்காக ஏர்லி மார்னிங் இங்கே புஷ்கர் ஏரிக்கு வந்தோம். பரிக்கிரமா அப்படின்னா அந்த ஏரியை சுற்றி வலம் வரத்தை தான் பரிக்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் நிறைய பசுமாட்டைனா பார்க்கலாம். இங்கே அகத்திக்கீரையும் விற்கிறாங்க. அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு போட்டோம். பரிக்கிரமா பண்ணுறப்ப நடபாதை, அப்புறம் படிக்கட்டு, அப்புறம் ரோடு, மெயின் ரோடு, அதில் தான் நாங்கள் இந்த குளத்தை சுற்றி வந்தோம். இந்த புஷ்கர் ஏரியை சுற்றி 500 கோயிலுக்கு மேலே பார்க்கலாம். அப்புறம் நிறைய காட்டு இருக்குது. காட்டுன்னா புண்ணிய நதி, புண்ணிய தலத்தோட பேர் வந்து அதில் இருக்கும். அதனால் இந்த குளத்தை வந்து தீர்த்த ராஜான்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியை, புஷ்கரணி ஏரியை ஏன் இவ்வளோ தூரம் காமிக்கிறேன்னா, வர முடியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். பெரிய குரூப்பாக வச்சு தர்ப்பணம் பண்ணுறாங்க. இந்த ஊரோட ஸ்தல வரலாறை பார்க்கலாம். நான்முக கடவுளான பிரம்மா உலக நன்மைக்காக ஒரு யாகம் வளர்க்க ஆரம்பித்தார். யாகம் செய்கிறப்ப கொடியவர்களிடமிருந்து காக்கிறதுக்காக வடக்கில் நீலகிரி மலை, தெற்கில் ரத்னகிரி மலை, கிழக்கில் சூரியகிரி மலை, அப்புறம் மேற்கில் சோன்சூர் மலைகளை கொண்டு ஒவ்வொரு மலைக்கு மேலேயும் அஷ்டதிக் பாலகர்களை வந்து வச்சு யாகத்தை வந்து ஆரம்பித்தார். யாகம் செஞ்சு முடிகிறப்ப ஆகுதின்னா அந்த மனைவியோடு சேர்ந்து தண்ணி சேர்ப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் சாவித்திரி தேவி அந்த இடத்துல இல்லை. அதனால் காயத்ரி தேவியை வந்து திருமணம் செஞ்சு அந்த யாகத்தை வந்து முடித்தார். திரும்ப வந்த சாவித்திரி தேவி பிரம்மா வேறொரு மனைவியுடன் உட்காந்துக்கிறத பார்த்துட்டு பிரம்மாவை யாருமே வழிபடக்கூடாதுன்னு சாபம் விட்டுருப்பாங்க. பிறகு காயத்ரி தேவியால் அந்த சாபத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருப்பாங்க. அதனால் பிரம்மாவை வந்து இங்கே மட்டும் வழிபட்டால் எந்த தோஷமும் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிறகு சினம் தெளிந்த சாவித்திரி பிரம்மாவுக்கு காயத்ரி ஜபத்தை உபதேசிச்சுட்டு பின்னாடி உள்ள ரத்னகிரி மலையில் போய் அமர்ந்திட்டாங்க. அதனால தான் பிரம்மா கோயிலை போகிறதுக்கு முன்னாடி சாவித்திரி தேவியை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வரணும்னு ஒரு ஐதீகம். ஏரி வந்து தாமரை வடிவில் இருக்கிறதுனால இதுக்கு புஷ்கரணின்னு பேர். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற வராகி கோயிலுக்கு போகலாம். புஷ்கரில் மிக பழமையான கோவில், 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். கோவில் ரொம்ப நிசப்தமாக இருந்தது. கோவிலுக்குள்ளே ஒரு வயதான அம்மாவும் பையனும் வந்து பூஜை செஞ்சுட்டு அங்கே இருந்தாங்க. வராக விஷ்ணுவோட 3வது அவதாரம். பூமியை ஆதிகால நீரின் ஆழத்திலிருந்து காப்பாற்றினாராம். நெக்ஸ்ட்டு புஷ்கரில் பார்க்க வேண்டிய கோவில் ராஞ்சி கோவில். ராஞ்சின்னா ரங்கநாதர் கோவில். சவுத் இந்தியாவில் இருக்கிற கோயில் மாதிரி இந்த கோவில் வந்து இருக்கும். இங்கே பூஜை செய்கிறவங்களும் தமிழ்காரங்க. புஷ்கரில் வெஜிடேரியன் ஃபுட்டு நல்லா கிடைக்குது. இந்த வீடியோவில் புஷ்கரை பற்றி உங்களோட பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். டெல்லிக்கு வரவங்க மோஸ்ட்லி ஆக்ரா, மதுரா, ஹரித்வார், ரிஷிகேஷ், ஜெய்ப்பூர் வரைக்கும் போவாங்க. உங்களோட ட்ரிப்பில் புஷ்கரையும் சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் திருப்தி அடைவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.